Third sum, a relation R is given by the set x, y கொடுத்துருக்காங்க செட்டில் y வந்து x belongs to சொல்லி ஒரு செட் கொடுத்துருக்காங்க x belongs to 0, 1, 2, 3, 4, 5 சொல்லி டைரெக்டாக கொடுத்துட்டாங்க x வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு y மட்டும் வந்து சஸ்பென்ஸாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க y ஈக்குவல் டு x + 3. அப்போது எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் அதில் நம்ம ஒன்று ஒன்றா கொடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். determine its domain and range. டொமைன் அண்ட் ரேஞ்சை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ரைட், கொடுத்துருக்குறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, ஒய் ஈக்குவல் டு x + 3. இப்போ ஒய் கண்டுபிடிச்சிடலாமா? ஒய் ஈக்குவல் டு பெரிய செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு வந்து 0ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. 0 + 3 3. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 1ன்னு போட்டோம்னா 1 + 3 4. 2ன்னு போட்டோம்னா 2 + 3 = 5. 4 போட்டோம்னா 4 + 3 = 7. 5 போட்டோம்னா 5 + 3 = 8. இதில் வந்து 3 போடல வரும். 3 + 3 = 9. ஓகேவா? ஓகே, y ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. therefore y ஈக்குவல் டு 3, 4, 5, 9, 7, 8. இப்போ r ஈக்குவல் டு x, y. x, y. அப்போது x, y வந்து அப்ளை பண்ணிடலாம். செட் ப்ராக்கெட் ஆஃப் x வந்து ஃபஸ்ட்டு 0வாக இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ 3. அடுத்து எக்ஸ் வந்து 1ஆக இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ 4. எக்ஸ் வந்து 2ஆக இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ 5. எக்ஸ் வந்து 3ஆக இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ 9. எக்ஸ் வந்து 4ஆக இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ 7. எக்ஸ் வந்து 5ஆக இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ 8. ஓகேவா? இதுலேருந்து அப்படியே பிரித்து எழுத வேண்டியதான் ரேஞ்சையும் டொமைனையும். ரேஞ்ச் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டொமைன்ன்றது ஃபஸ்ட்டு, ரேஞ்சுங்கிறது செகண்டு. டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5. ரேஞ்ச் 3, 4, 5, 9, 7, 8. domain range. Okay.